குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குப்பா. ஸோ அதை பற்றி தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு துணைத் தேர்வு எழுதியிருப்பீங்க. இது யார் எழுதியிருப்பான்னா, ஆல்ரெடி இந்த ஏப்ரல் மே மாதத்தில் ரிசல்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா பப்ளிக் எக்ஸாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு துணைத் தேர்வு நடத்தியிருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்போ வரும், எந்த தேதிகளை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்திருக்க தகவல் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 26 இல்லை 27ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை வருகின்ற வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வெளியாகிருக்குப்பா. ஓகேங்களா. ஸோ ஜூலை லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்டு வெளியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுப்பா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பாஸ் ஆகாமல் இருப்பீங்களே வந்த ரிசல்ட்டில், ஸோ அவங்களுக்கு எக்ஸாம் மாதிரி இது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூலை 26 இல்லை 27ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதற்கான தகவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்குப்பா. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த தேதிகளில் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டவுட்ஸ் என்ன இருக்குன்னா, காலை வருமா இல்லை மதிய வேலையில் ரிசல்ட் வருமானு கேட்டிருந்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அரியர் ரிசல்ட், அதாவது இந்த அட்டெம்ப்ட் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்களே, இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மதியம் தான் வரும். ஓகேங்களா. ஸோ காலையில் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மதியம் தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்கப்பா. ஓகேங்களா. எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக தான் கேட்டிருந்தாங்க, டஃப்பாலாம் கேட்கல. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சிருந்தாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ நல்ல ரிசல்ட் வரும் நம்ம நம்புகிறோம். மேற்கொண்டு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா நான் மறக்காமல் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மறக்காமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் ஆல் எஜுகேஷன் அப்டேட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்குமே நம்ம சேனல் அப்டேட் ப்ரொவைட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த பப்ளிக் எக்ஸாமான அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.